பாக்கியோட வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா, கோபி, மையம் 3 பேருமே வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே வராங்க. அங்கே பாக்கியோட ஃபேமிலி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ராதிகா வந்து, நீங்கள் எல்லாரும் இருக்கிறது எனக்கு தெரியல, அதனால தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டோம், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போகிறாங்க. உடனே பாக்கியா வந்து, அதனால் என்ன ஒன்றும் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து அதை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அவங்களுக்கு அதை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பாக்கியா வந்து அதை கண்டுக்காத மாதிரி அவங்க எல்லாத்தையும் உட்கார சொல்லிடுறாங்க. கோபியும் மையும் அங்கே உட்காந்துடுறாங்க. அப்போ ராதிகாவும் பாக்கியாவும் அவங்கவுங்க சமைச்சதை எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. இப்போ ராதிகா வந்து உப்புமா செஞ்சிருக்கிறது கோபியோட தட்டில் வைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஈஸ்வரிக்கு வந்து அப்படியே பத்திட்டு வந்துடுது. உடம்பு சரியில்லாதவனுக்கு இந்த மாதிரி சாப்பாடு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க ராதிகாவை பார்த்து. உடனே கோபி இருந்துட்டு, விடுங்கம்மா, ராதிகா ஆஃபீஸ் போகிறாள், அவளால் எது முடியுமோ அதை சமைச்சிருக்கா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதுவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வழி இல்லாமல் அதையே சாப்பிட்றாரு. நம்ம வந்து அந்த ராதிகாவை திட்டுறோம், ஆனால் இந்த கோபி வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவள் செஞ்சு வச்சு இந்த உப்புமாவையே சாப்பிட்றானே அப்படிங்கிற கோவத்தில் ஈஸ்வரி வந்து எந்திரிச்சு கோவமாக போயிடுறாங்க. ஈஸ்வரி அப்படி கோவமாக போகிறத பார்த்துட்டு ராதிகாவும் பாக்கியாவும் ஒன்றா சிரிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ராதிகா வந்து, சரிங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், உங்களுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், டைமுக்கு போடுங்க, உங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து பாக்ஸில் வச்சுருக்கேன், டைமுக்கு அதையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராதிகாவுக்கு பின்னாலேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாக்கியாவும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ இனியா வந்து, நீ செய்கிறதெல்லாம் ஒன்றுமே சரியில்லைம்மா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த ராதிகாவை வந்து எதுக்காக இந்த வீட்டில் உட்கார வச்சிருக்க, அவங்க எதுக்காக இந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நீ வேற இந்த லட்சணத்தில் வாடகையெல்லாம் வேற வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா இருந்துட்டு, என் வீட்டில் யார் வேணாலும் சும்மா உட்காந்துட முடியுமா, அப்படியெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது, அதனால தான் நான் வாடகை கேட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமர்த்தியமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லையா, இந்த வீட்டுக்கு நானும் ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தேன், இல்லை நான் தான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கேனா, உங்கள் அப்பா தானே அவங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்டியோ அதை போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறாங்க. கோவமாக போகிற இனியா வந்து ஈஸ்வரியை பார்த்து பேசுகிறாங்க. என்ன பாட்டி இதெல்லாம், அப்பா எதுக்காக அந்த ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயே பார்த்தீங்களா, நான் கேட்டேன்ல, உங்கள் அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால் என்னால் மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல, எனக்கும் அந்த ராதிகா இங்கே இருக்கிறது பிடிக்கல தான், என்னை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துட்டு, நானே போய் அப்பா கிட்ட இதை பற்றி பேச போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு இனியா, கோபிக்கு இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கான், அதில் அவனை மேற்கொண்டு டென்ஷன் படுத்தக்கூடாது, நீயே பார்த்து இல்லை, அந்த ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தபோது எனக்கு கோவப்பட்டு நான் பேச ஆரம்பித்த உடனே அவனுக்கு வந்து டென்ஷன் ஆகி மறுபடியும் ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சுல்ல, அதனால தான் வந்து அந்த ராதிகா இங்கே இருக்கிறதுக்கே நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பேசுகிறத விட நீ பேசினா அவன் கொஞ்சம் கேட்பான்னு எனக்கும் தெரியுது, ஆனால் நீ அவன்கிட்ட போய் அமைதியாக தன்மையாக பேசு, அவன் கோவப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் பேசி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சரி பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் டேடிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கோபியோட ரூமுக்கு போகிறாங்க. கோபியோட ரூம் கதவை திறக்கும் போது கோபி வந்து கை நிறைய மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகுறாரு. அதை பார்த்த உடனே இனியா வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. யாரோ கதவை திறக்கிறத பார்த்த உடனே கோபி திரும்பி பார்க்குறாரு. டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. வா இனியா, உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன டேடி இவ்வளோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்கவும், ஆமாண்டா செல்லம், இவ்வளோ மாத்திரை தானே என்னோட ஹெல்த்துக்காக இப்போ சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுனால எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி வேற இருக்குது, என்னால் முன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியல, உனக்கே தெரியும் இல்லடா செல்லம், டேடி எவ்வளோ பிரிஸ்காக இருப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக படப்படன்னு வேற வருது, அதனால் என்னால் யார் என்ன பேசினாலும் ஏதாவது வாக்குவாதம் பண்ணாலும் சண்டை போட்டாலும் எனக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுதுடா செல்லம் அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகாவோட விஷயத்தை வச்சுட்டு பாட்டி பேசுறது, பாக்கியா என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது, இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது, அதனால் அதையெல்லாம் நினச்சி டென்ஷனாகி எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு வேற எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கோபி இப்படியெல்லாம் பேசுனதை கேட்டோன்னே இனியா வந்து கோபி கிட்ட எதுவுமே பேசாமல் திரும்பி வந்துடுறாங்க. வெளியே வந்த இனியாவை பார்த்தோன்னே ஈஸ்வரி வந்து, உங்கள் அப்பா கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் டேடி கிட்ட பேசுறதுக்காக தான் போனேன், ஆனால் டேடியோட உடம்பு சூழ்நிலையெல்லாம் எதுவுமே ஒன்றும் சரியில்லை, அதனால் அவர்கிட்ட பேசினா டேடிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், நான் அதை தான் சொன்னேன் இனியா, நானும் கோபியோட உடம்பு சூழ்நிலையை நினச்சி தான் வந்து கவலைப்படுறேன், இல்லைன்னா இந்த ராதிகாவை இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு விடவே மாட்டேன், வீட்டை விட்டு எப்போவோ நான் துரத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும், அது வரைக்கும் கோபி கிட்ட வந்து நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இனியாவை அமுச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மதியான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கோபியை ஈஸ்வரி கூப்பிட்றாங்க. அப்போ கோபிக்கு வேண்டி ராதிகா வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து சாப்பாடு, கத்திரிக்காய் தொக்கு, கீரை கூட்டு, முட்டை அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ஈஸ்வரி வந்து, உனக்கு என்ன மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான்னு பாரு, அவ இப்படியா சமைக்கிறது ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, பாக்கியா பாரு எப்படி ஆரோக்கியமாக விதவிதமாக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்கியா செஞ்ச சாப்பாடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செஞ்ச சாப்பாடை கோபிக்கு போட போகும்போது கரெக்டாக அங்கே பாக்கியா வந்துடுறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க பாக்கியா அங்கே சடனாக வந்ததையும் பேசுனதையும் கேட்டு கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. உடனே 2 பேரும் எதுவுமே பேசாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா வந்து, இவர் இந்த வீட்டில் தங்குறதுக்கு மட்டும்தான் நான் வாடகை வாங்குறேனே தவிர இவருக்கு சமைச்சு போடுறதுக்கெல்லாம் இல்லை, அப்படி சமைச்சு போடவும் என்னால் முடியாது,
உங்களுக்கு மட்டும் தான் நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்கள் மட்டும் தான் இதை சாப்பிடணும், கண்டவங்களுக்கெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பயங்கரமாக திட்டி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.